வணக்கம் நண்பர்களே. அரசியல் தீப ஒளி அரசியல் பார்வையில் நாம் இன்று காண இருப்பது, தமிழகத்தில் கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை மூலம் பலாத்காரம் செய்து அவர்கள் கொலை செய்யப்பட்டு மரணமடைந்திருக்கிறார். இது வேதனைக்குரிய செய்தியாகும். இது தொடர்ச்சியமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது மாதந்தோறும் நடந்த வண்ணம் இருக்கிறது. இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறதா, தீர்வு இல்லையா என்று கேட்டால், சமுதாயமும் அரசியலும், அதாவது அரசாங்கமும் போலீஸ் துறையும் இதை தவறு செய்கிறார்கள், அவர்கள் குற்றம் செய்தவர்கள் என்று கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவது மிக மிக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதிலே இது தொடர்கதையாக இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை அரசும் போலீஸ் அதிகாரிகளும் சமூக சிந்தனை உள்ளவர்களும் மறுக்கிறார்கள். அதை ஆய்வு செய்த மறுக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், ஒரு நிகழ்வு நடந்த பொழுது அந்த நிகழ்வின் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வர்றது, அந்த கம்ப்ளைண்ட் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அதுக்குண்டான விஷயங்களை அதாவது சமூகத்தில் மிக எளிமையாக பரவக்கூடிய விஷயங்களுக்கு முதன்மையாக அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு கேஸ் பதிவு செய்து அந்த வழக்கை விரைவாக ஆராய்ந்து குற்றவாளிகளை பிடித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதோடு அரசின் கடமையும் முடிந்து விடுகிறது, போலீஸ் கடமையும் முடிந்து விடுகிறது. இதில் பாலியல் சார்ந்த விஷயங்களில் பின்னணி என்ன இருக்கிறது, எதனால் இந்த குற்றங்கள் நடக்கிறது, இப்போ சமூகத்துக்கு நம்ம அரசு மூலம் என்ன விழிப்புணர்வை தர வேண்டும், மக்கள் மத்தியிலே இதற்குண்டான விழிப்புணர்வை என்ன தர வேண்டும் என்று நம்ம கவனிப்பது இல்லை. ஆக என்னுடைய பார்வையில் தமிழகத்தில் தவறு செய்பவர்களுக்கு குற்றங்களை, அதாவது தவறு செய்பவர்களுக்கு தண்டனையை வழங்குவது பாராட்டுக்குரியது. அந்த குற்றங்களை ஏன் செய்கிறார்? இப்போ ஒருவர் கொலை செய்கிறார் என்றால் அவர் எப்படி கொலை செய்தார்? கொலை செய்தவரை விட கொலை செய்ய தூண்டுபவருக்கு அதிகப்படியான தண்டனை இருக்கிறதாக சட்டம் சொல்கிறது. அதே போல ஒரு சாமானிய மக்கள் வாழ்கின்ற நாட்டிலே தற்போது இங்கே நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தவறான அணுகுமுறையில் தான் இருக்கிறது. பாலியல் வன்கொடுமை ஏன் நடக்கிறது, எதற்கு நடக்கிறது என்பது அரசு சிந்திக்க வேண்டும், போலீஸ் துறை சிந்திக்க வேண்டும். இவங்கெல்லாம் சமூக ஊடகங்களில் ஒரு யூடியூப் சேனல், அதே போல் இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம், இது போல் பல்வேறு நிலைகளில் பொது வெளியில் மொபைல் மூலம் நிறைய தவறான ஒரு மனதை கெடுக்கக்கூடிய, அது ஆணாக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மனதை கெடுக்கக்கூடிய, பாலின உணர்வை தூண்டக்கூடிய ஒரு பதிவுகள்லாம் இந்த பொது வெளியில் மொபைலில் வருகிறது. இதை அரசு கண்டுகொள்வது இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை அரசு முடக்க வேண்டும். அரசு இரும்புகரம் கொண்டு இதை போல் பதிவுகளை முதல்ல மொபைல் ஃபோனில் டெலிகாஸ்ட் ஆகிறதையும், தவறான சித்திரங்கள் மூலம் தவறான பதிவுகளை தவிர்ப்பதன் மூலம் இங்கே பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதற்கு அறவே நம்ம தடுக்க முடியும் என்பது என்னுடைய வாதம். இப்போது அந்த பாலியல் வன்கொடுமை என்பது ஒரு ஏற்கக்கூடிய விஷயமா என்று கேட்டால் மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நிறைய ஆடவர்கள் சரி பெண்களும் சரி, நிறைய ஆடவர்கள் கிட்டத்தட்ட 30 வயது கடந்து தான் திருமணம் ஆகிறது. அதுக்கு பொருளாதார தடை, பொருளாதார சூழல், கல்வி சூழல் இதெல்லாம் ஒரு நிலை நிறுத்தி கொண்டு திருமணம் செய்து கொள்கிறார். அப்படிப்பட்ட மனக்கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை போல் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத நிலையில் பல்வேறு நிகழ்வுகள் நடக்கிறது. இது சிறுமிகளை குறிவைத்து நடக்கிறது.
இதில் வந்து மிகப்பெரிய வந்து பெண்கள் வந்துட்டு பாதிக்கப்படுவதில்லை. சிறுமிகள், சிறு குழந்தைகள் பாதிக்கப்படுக அவர்கள் வந்துட்டு இந்த பாலியல் சீண்டல் மூலம் ஆ பாதிக்கப்படும் அன்பர்கள் சிறுமிகளை குறிவைத்து அவர்களை ஆசை வார்த்தை காட்டி இதுபோல தவறுகளை செய்கிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் என்ன? பின்னணியில இருக்கிற குற்றங்கள் என்ன? அப்படின்னு நம்ம அரசு ஆராய்ந்து அதற்குண்டான நடவடிக்கை எடுத்து சில பதிவுகள் யூடியூப் மூலம் வருகின்ற பதிவுகள், எக்ஸ் தளத்தில் வருகின்ற பதிவுகள், இன்ஸ்டாகிராமில் வர பதிவுகள்லாம் வந்துட்டு அருவருக்கத்தக்க விஷயங்களை பதிவுபடும் அனைத்து பதிவுகளும் நீக்க வேண்டும். இந்த மாதிரி இந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் வந்துட்டு அரசு வந்துட்டு அறிவுறுத்தணும். இந்த மாதிரி பதிவுகளை யார் பதிவு செய்தாலும் அந்த பதிவுகளை உடனடியாக நீக்க வேண்டும். அந்த லிங்கை வந்துட்டு அதனுடைய அப்ரூவல் வந்துட்டு நீங்கள் தடை செய்ய வேண்டும், நீக்க வேண்டும் என்று அரசு வந்துட்டு ஆணை போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள், குற்றங்கள் தடுப்பதை நாம் நிறுத்த முடியும். ஆகவே தவறு செய்கிறான் ஒருவன் என்று கேட்டால் அந்த தவறு ஏன் நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்பதை ஆராய வேண்டியது அரசின் கடமை. அது ஒருவருக்கு குற்றம் செய்துவிட்டால் அவருக்கு தண்டனை வழங்கிவிட்டோம் என்பதை என்பதை என்பதோடு நின்றுவிடாமல் அரசு முழுமையாக ஏன் நடக்கிறது, எதற்கு நடக்கிறது, எதெல்லாம் நடக்கிறது என்பதெல்லாம் ஆராய வேண்டும். இப்போது நம்ம வெளிப்படையாக நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி உலகத்தில் மொபைல் ஃபோன் இல்லாமல் யாருக்கிட்டையுமே மொபைல் ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி தூங்க மாட்டாங்க. ஒரு சாப்பாடு இல்லைனாலும் இருந்து விடுவார்களே தவிர மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் என்பது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு அதாவது மொபைல் ஃபோன் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை என்ற நிலைமையில் இன்றைக்கி சமுதாயம் மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன் வந்துட்டு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அது வந்து யார் யார் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை வடிவமைக்க வேண்டும், சீரமைக்க வேண்டும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட எதை காட்ட வேண்டும், அது எதை மொபைல் ஃபோன் இந்த குழந்தைகள் எந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்த வேண்டும் என்பதுக்கு அது ஒரு மொபைல் ஃபோன் வந்துட்டு ஒரு 10 வயது வரைக்கும் விளையாட்டு, வேடிக்கைகள், கேம்ஸு இது மாதிரி மொபைல் ஃபோன் மட்டும் விற்கும்படி அரசு ஆணை போட வேண்டும். அவர்களுக்கு சிறுவர்களுக்கு தனியாக ஒரு மொபைல் ஃபோன். அடுத்த கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 18 வயசு, ஒரு 20 வயசு, 22 வயசு மட்டும் ஒரு சிறுமியோ அல்லது ஒரு சிறுவரோ அல்லது சிறுமியோ கல்விக்காக பயன்படுத்த வேண்டும். அந்த அந்த மொபைல் ஃபோனில் கல்வி சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் அதில் வந்துட்டு அவர்கள் பார்க்க முடியும். அடுத்தது எமர்ஜென்சியாக ஒரு ஃபோன் வந்துட்டு அவர்கள் பேசிக்கொள்ளலாம். இதை போல் வந்து வடிவமைக்க வேண்டும். பிறகு 22 வயசுக்கு மேலே இந்த எல்லா மொபைல்லையும் வந்துட்டு சில கட்டுப்பாடுகளோடு அந்த மொபைல் ஃபோனில் வந்துட்டு நிறைய இந்த தேவையற்ற இந்த பதிவுகள்லாம் தவிர்த்துட்டு தேவையான பதிவுகளை இங்கே வந்துட்டு அரசு வந்து கட்டுப்படுத்தி இதை வெளியிடும்போது நம்மளுடைய சமுதாயத்தில் இந்த மாதிரி தவறான குற்றங்கள் நடப்பதை கட்டுப்படுத்த முடியும் என்பதை என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். முதல்ல அரசு என்ன செய்ய வேண்டும்? தவறு செய்பவர்களுக்கு தண்டனை வழங்குகிறீர்கள். அது வந்து பாராட்டக்கூடியது. அந்த தண்டனை செய்தவர்களை உடனடியாக காவல்துறை கைது செய்வதும் பாராட்டுக்குரியது. ஆன போதிலும் அவர் ஏன் செய்கிறார், எதனால் செய்தார் என்பதெல்லாம் பின்புலத்தில் நம்ம வந்துட்டு ஆராய வேண்டியது அரசின் கடமை. ஒரு சமூகத்தை சரியான நிலையிலே எடுத்து செல்ல வேண்டியது அரசின் கடமை. ஒரு சமூக சிந்தனையோடு எந்த குற்றங்களும் நடக்காமல், அதாவது பாலியல் வன்கொடுமை மட்டும் அல்லாமல் திருடு, கொலை, கொள்ளை இது மாதிரி வந்துட்டு மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய நிகழ்வுகள் இதெல்லாம் அறவே தடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு இந்த சிறுமிகள் அந்த பாலின உணர்வை தூண்டும் வகையில் மொபைல் ஃபோனில் நிறைய இந்த தவறான காட்சிகள் பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் வந்துட்டு அரசு வந்துட்டு ஒரு துறையை நியமித்து அப்படி இல்லைன்னா அந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குழு, அதே போல் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் குழு, இதை வந்துட்டு யூடியூப்பு, இந்த மாதிரி எக்ஸ் தளம் இது மாதிரி பொதுவெளியில் இருக்கின்ற அந்த நிறுவனங்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். இந்த மாதிரி பதிவுகளை போடும் வாடிக்கையாளர்களை நீங்கள் வந்து நீக்க வேண்டும். உடனடியாக கைது செய்வது என்பது அதெல்லாம் வந்து நிறைய பேர் போட்டுகிட்டே இருப்பாங்க.
ஆகையினால இந்த மாதிரி பதிவுகளை உங்ககிட்ட வர நல்ல பதிவுகளை போடும் அன்பர்களை நீங்கள் அனுமதிங்க. தவறான பதிவுகளை போடுபவர்களை உடனடியாக அந்த உங்களுடைய நிறுவனத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று அரசு ஆணை போட வேண்டும். அதன் மூலம் நல்ல சமுதாயம் ஏற்படும். ஆகையினால இப்போது வந்து நம்ம பாலியல் வன்கொடுமை வந்துட்டு தவறான விஷயம். இது வந்து இப்போது செய்கிறத பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. குழந்தைங்க அவங்க. சாக்லேட் வாங்கி தரேன், பிஸ்கெட் வாங்கி தரேன், பொம்மை வாங்கி தரேன், இது மாதிரி அந்த ஆசை வார்த்தைகளை காட்டி அவர்களை தவறான பாதையில் எடுத்தது. குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. மாமா கூப்பிட்றார், அண்ணன் கூப்பிட்றார், தம்பி கூப்பிட்றார், அண்ணன் பக்கத்து வீட்டு அங்கிள் கூப்பிட்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, சாக்லேட்டு ஆசையில், பொம்மைகள் ஆசைகளில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. அதனால் வந்து நம்பி போவாங்க. ஆனால் அந்த காமுகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த குழந்தை தானே, அதாவது அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ள முடியாத நிலையில் இந்த மாதிரி சிறு குழந்தைகளை வச்சு அவங்க வந்துட்டு தவறான விஷயத்தில் நடப்பது மாபெரும் குற்றம். இது வந்து அவர்கள் செய்யக்கூடிய குற்றமா என்று கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் குற்றம் செய்தவரை விட குற்றம் செய்ய தூண்டும் அன்பர்களுக்கு தான் தண்டனை அதிகம். ஆகையினால நம்ம இந்த தவறு செய்வதை விட்டு தவறு செய்வரை மட்டும் நம்ம கைது செய்கிறோம். அதனுடைய பின்புலங்கள் என்ன என்பதை யோசிக்க மறைக்கிறது இந்த அரசு. ஆகையினால இந்த மாதிரி பாலின குற்றங்கள்லாம் எப்போ ஏற்படுதுன்னா, இந்த மொபைல் ஃபோன் என்னைக்கு வந்துச்சோ, இந்த டச் ஃபோனு சொல்கிறாங்க, அந்த வீடியோ ஃபோன் வந்ததுலேருந்து நிறைய பாலின குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது அரசு வந்து விழித்து கொள்ள வேண்டும். எதை சமூகத்திற்கு தர வேண்டும், எது நமக்கு தேவையான அடிப்படை வசதிகள். இப்போ டெலிஃபோன் இருக்கிறப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்கவே இல்லை, அதிகமாக நடக்கலை. இப்போ கைபேசி வந்த பிறகு தான் இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய நடக்கிறது. ஆக இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு கைபேசியில் எந்தெந்த மொபைலில் யார் பயன்படுத்த வேண்டும், அது எந்தெந்த நிகழ்வுகள் வர வேண்டும், மனிதனுக்கு தேவையான, அதாவது அரசு சார்ந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான பதிவுகள் மட்டும்தான் அதில் பதிவு செய்ய வேண்டுமே தவிர, தேவையற்ற பதிவுகளை செய்வது மூலம் இங்கே சமூகம் சீர்கொடும். அது யாரிடம் இருக்கிறது? சமூகத்தை ஒரு நல்ல வழியில் இட்டும் போகிற கடமை யாரிடம் இருக்கிறது? அரசிடம் இருக்கிறது. இந்த அரசு தான் எல்லா துறைக்கும் வந்துட்டு அங்கீகாரம் தருகிறது. அப்படிப்பட்ட அங்கீகாரம் தரக்கூடிய அரசிற்கு பொறுப்பை ஒருவரை கைது செய்வதோடு முடிந்து விடுவதில்லை. அரசு முழுமையாக வந்துட்டு நீங்கள் கையில் எடுத்து எதனால் தவறு நடக்கிறது, குற்றம் செய்பவரை தண்டிக்கிறீர்கள், அதனால் பல குற்றங்கள் நடக்காத என்று கேட்டால் நடக்கும். இப்போ விலைவாசி உயர்ந்த பிறகு தங்கம் விலைகள் உயர்கிறது. அப்போ தங்கம் விலை எவ்வளவு உயர்கிறதோ அந்த அளவுக்கு கொள்ளைகள் நடக்கும் என்பது தான் இங்கே. அப்போது விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும், பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும். இது மாதிரி பாலின சீண்டல்கள் நிறைய தவறுகள் நடப்பதும் இதையும் அரசு கவனத்தில் எடுத்துட்டு எந்தெந்த பதிவுகளை எதை கட்டுப்படுத்தினால் சமூகத்தில் தவறுகள் நடக்காது, மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள், குழந்தைகள் நிம்மதியாக வாழ்வார்கள் என்பதை அரசு சிந்திக்க வேண்டும். இதில் நிறைய பின்புலங்கள் இருக்கிறது. ஆகவே இது ஒரு சிறு பதிவாக தான் நான் போடுறேன். விளக்கமாக பேசினா நிறைய பேசலாம். ஆகவே இந்த பதிவு இதை அரசுக்கு உதவியாக இருக்கும். அரசு சிந்திக்க வேண்டும். அரசு சிந்தித்தால் மட்டும்தான் இந்த குற்றங்களை தடுக்க முடியுமே தவிர, ஒரு தனிப்பட்ட மனிதனை அரசு கைது செய்து அவனை சிறையில் அடைப்பதன் மூலம் இந்த குற்றங்களை நம்மளால் தடுக்க முடியாது என்பது தான் என்னுடைய பார்வை. ஏனென்று கேட்டால், தவறு செய்பவரை விட குற்றங்களை செய்ய தூண்டுபவனே மிக அதிகமான குற்றவாளி என்பதை நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது அல்லவா? ஆக அரசு எந்தெந்த நிகழ்வுகளை, எந்தெந்த காட்சிகளை மொபைல் ஃபோனில் தரணும். இந்த மொபைல் ஃபோன் பாட்டு தான் இன்றைக்கி இளைய தலைமுறையை நிறைய கெட்டு போகிறாங்க. அந்த இளைய தலைமுறை கெட்டு போவதற்கு மொபைல் ஃபோனு ஒரு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கி சாப்பாடு இல்லைனாலும் கூட இருப்பார்களே தவிர, மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கின்ற காலங்கள் இல்லை என்பதை மிக தெளிவான சில விஷயங்களை இந்த அரசியல் பார்வையில் கொடுத்துருக்கோம். இது சரியாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அரசுக்கு சென்று சேரும் வரை இதை பதிவு செய்யுங்கள். இப்போ நமக்கு சமூக சிந்தனையோடு இது பதியப்படுற பதிவுகள்.
இங்கே பாலியல் குற்றங்கள் செய்பவர்களிட செய்ய தூண்டுபவர்களே மிகப்பெரிய குற்றவாளிகளாக நான் கருதுகிறேன். ஆகவே தேவையற்ற பதிவுகளை உடனடியாக இந்த சமூக வலைத்தளங்களிலே சமூக வலைதளங்கள் இது வந்துட்டு கண்காணித்து தேவையற்ற பதிவுகளை தேவையற்ற உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோள். அரசு வந்துட்டு இது கவனம் செலுத்தி இதை வந்துட்டு முதன்மையாக மிக விரைவாக நடவடிக்கை எடுத்து இது தடுத்தால் மட்டுமே நம்ம சமுதாயத்தில் பாலின குற்றங்கள் தவிர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்ள. இதனால் பாதிக்கப்படுவது பெரிய அதாவது ஒரு நல்ல நடுநிலையான பெண்கள் அல்ல, சிறுமிகள். கிட்டத்தட்ட ஒரு 5 வயசுலேருந்து ஒரு 10 வயசு 13 வயசு இருக்கிற பெண் பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். இது வந்துட்டு அரசு முழு கவனத்தோடு எடுத்து எதனால் குற்றம் நடக்கிறது, அந்த குற்றங்கள் எதை தடுத்தால் இந்த குற்றங்கள் நடக்காது என்பதை நம்ம அந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஆகவே அரசு உடனடியாக இந்த மாதிரி நிகழ்வுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.